இந்த சுகர் எடுக்கிறதுனால அப்படி என்ன சார் பக்க விளைவு, அப்படி எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த சுகருக்கு ரொம்ப அகைன்ஸ்டா நம்ம எல்லாருமே பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி சோர்ஸுங்க இந்த சுகர். மாற்று கருத்துல சுகர்ன்றது ஒரு குளுக்கோஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி சோர்ஸ். ஆனா நம்ம எல்லாருமே அதை எவ்வளவு யூஸ் பண்றோம் அங்கதானே கேள்வி வருது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி ரூபாய் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஆனா செலவு பண்றது நம்ம 10 ரூபா தான் அப்படின்னா அந்த காசு வேஸ்ட் தானே. அதை எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்யலாம். அதே தாங்க இங்க. இப்போ நிறைய சுகரை நீங்க உள்ள எடுத்துட்டு ஆனால் அது நீங்கள் செலவு செய்யவே இல்லை, ஓடவே இல்லை, உழைக்கவே இல்லை, வேலையே செய்யலை, எந்த விதமும் அதை யூஸ் பண்ணலன்னா அந்த சுகரோட அந்த எனர்ஜி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதனால தான் ஃபேட்டி லிவர் அப்படின்ற நோய் உள்ளே வருது. அதனால தான் பிளட்டில் கொலஸ்ட்ரால்ஸ் உள்ளே வருது. அதனால தான் ஹார்ட் அட்டாக்ஸ் உள்ளே வருது, பக்கவாதம் உள்ளே வருது, ஒபிசிட்டி உள்ளே வருது, பிபி உள்ளே வருது, சக்கரை நோய் உள்ளே வருது, சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இதனால தான் இந்த சுகர்ஸை தேவையில்லாமல் நம்ம நிறைய எடுக்கக்கூடாது.